ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 16 தான். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த டாக்டர் ரெண்டு பேருமே இப்போ வந்து போகணுமா, அதனால ஃபேர்வெல் சொல்லணும்னு அந்த தடியா இருக்கிற அந்த பர்சனை தேடுறாங்க. எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அவனை ஆளை காணோம். அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம், ஃபுரோச்சியால அவனை கூப்பிட முடியும். ஃபுரோச்சி அவன் கூட தானே வாழ்றான். அவன் ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே போதும், இவன் டப்புன்னு வந்துருவான். பொண்ணு கூப்பிட சொல்றா, இருந்தாலும் ஃபுரோச்சி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. வந்து இப்ப கூப்பிட போறியா இல்ல உன்னோட சீக்கிரட்டை பத்தி நான் சொல்லட்டா? என்ன சீக்கிரட்? இது ஒண்ணும் இல்ல, நான் வந்து கூப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. கேட்டோனே அவன் கடுப்பாயிட்டு கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவானா. ஆனா அவன் ஆல்ரெடி மனசுல யோசிச்சிருப்பான். அதுக்கே ஆள் இங்க சமன் ஆயிட்டான். என்ன நீங்க வந்து என்ன கூப்பிட்டீங்க போல, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு இன்னமும் இங்க கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. நீ வந்து என்ன சொல்ற, நம்மளுக்கு பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிவர் பக்கம் வராங்க. இங்க தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆக போறாங்களா. டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இதுக்கு வந்து ரிவரோட நேச்சுரலான எனர்ஜி வந்து தேவைப்படும். ஆனா இதுக்குன்னு ஒரு லிமிட்டும் இருக்கான். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நிறையவே எனர்ஜி தேவைப்படும். ஆனா இவன் இருக்கிறனால அது ஈஸியாவே நம்மளால பண்ண முடியும். ஒன்னு இல்ல ரெண்டு பேருக்கும் மேல இவனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரி ஏதோ ஒன்னு பிஎல்செபப், நான் வந்து உனக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்றேன். நான் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து வளர்ந்தக்கு அப்புறமும் என்ன ஞாபகம் வச்சுப்பீங்களா? உனக்கு இவனை அவ்வளவு பிடிக்கும்னா நீ எதுக்கு இவனை கொண்டு போகாம இருக்க? எனக்கும் சந்தோஷம் தான் இவரை கொண்டு போறதுல. நான் யோசிச்சு பாருங்க, நான் இவரை கொண்டு போன அத்த செகண்ட் நீங்க இறந்து போயிடுவீங்க. 15 மீட்டர் தள்ளி போனாலும் அவ்வளவுதான், உங்களுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்கும். ஷாக் அடிச்சு நீங்க இறந்து போயிடுவீங்க. கவலைப்படாத லீமியா, நம்ம வந்து கண்டிப்பா திரும்பவும் ஒரு வாட்டி சந்திக்கலாம். கேட்டவுடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா. ஆனா பிஎல்செபப் அங்க காலவில்ல. மாஸ்டருக்கு என்ன வேணும்? இப்பதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் ஞாபகம், அங்க இவன் ஒண்டி போயிட்டானா அவ்வளவுதான், இவன் இறந்து போயிடுவான்ல. இதனால காலை பூச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். ஹேய், நீ வந்து போக வேண்டியதானே, எதுக்கு இவனை கொண்டு போற? நான் எதுவும் பண்ணல, எல்லாமே அவரு தான் காலை பூச்சி இழுக்கிறாரு. அடே ஃபுரோச்சி, நீ வந்து என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா வரலாம்ல, வந்து ஹெல்ப் பண்றா. ஆனா இவங்க எல்லாருமே தெரியாதனமா அந்த டீமன் உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆயிராங்க. இப்போ இவங்க வேற அங்க போயிட்டாங்களா, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போதோ. இந்த சைடு அவங்க எழுந்து பாக்குறாங்களா, இதுதான் டீமன் உலகமா? அங்க கொடூரமான மிருகம், பயங்கரமான மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குலாம் அங்க இருக்கு. இவங்க அந்த எத்தை பார்க்கும் போதே அங்க வித்தியாசமான ஒரு உருவம் வந்து யாப்பில் அப்படின்னு சொல்லுது. மாஸ்டரான அடிச்சா ஓகே தானா? இரு, அது வந்து ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதோட பாஷையில இதுதான் வெல்கம் போல. உடனே இவங்களும் யாப்பில் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த மாஸ்டரும் ரொம்ப கொடூரமா இவங்கள சாப்பிடுற மாதிரியே வந்தா. ஓகா சம வேகமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதனால அந்த மாஸ்டர் எங்கேயோ போய் விழுது. ஏய் ஓகா, நீ வந்து என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இனம்னா அது இதுதான். இத போய் நீ இப்படி பண்ணிட்ட, இதுக்கு மேல என்ன பண்றது? இதனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? அவ ஏகப்பட்ட விஷயத்த பத்தி சொல்றா, டிராகுலாவை பத்தி எல்லாம் சொல்றா. இருந்தாலும் ஓகா ஃபுரோச்சி அவங்க பயப்படவே இல்ல. நம்ம எதுக்கு பயப்படணும்? இங்க தானே அந்த தடியா இருக்கிற அந்த பர்சன் இருப்பான், நம்ம வந்து சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அவனை தேடி பார்க்கும் போது தான் தெரியுது அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நிறைய பேரை நான் தூக்கின்னு வந்தா இப்படிதான் எனக்கு ஆகும். ஏய் டாக்டர், சீக்கிரமா அவனை பாரு, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, நான் வெறுமா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சோண்டு தூங்குனா போதும். இதோ நான் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவேன். ஏய், நீ சொல்றத பார்த்தா நீ செத்துக்கிட்டு போயிட மாட்டல. நானும் யோசிச்சேன் என்னோட பொண்ணுக்கு ஒரு நியூ ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலான்னு. ஆனா என்னால அதை கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டாக்டர், சீக்கிரமா அவனை காப்பாத்த ட்ரை பண்ண. நான் என்ன பண்றது? டாக்டரே இல்லாம எப்படி அவனை காப்பாத்த முடியும்? ஆமா, நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த டாக்டர் அவன் ஒண்டிதான் உருப்படியா இங்க வந்திருக்கான். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் அப்படியே எந்த போய் ஆவியா போறானா. அதையும் விட்டு வைக்கல, ஓகா பிடிச்சு பயங்கரமா ஆட்ட ஆரம்பிக்கிறான். ஹேய், இப்போ வந்து சாகுறதுக்குலாம் டைம் இல்ல, நீ வந்து எங்க எல்லாரையுமே காப்பாத்தணும். நீ என்னன்னா செத்து போயின்னு இருக்க, மரியாதையா எங்க எல்லாரையுமே திரும்ப அனுப்ப பாரு. ஆனா இப்படி ஆட்டும் போது ஒரு கம்யூனிகேட்டர் டிவைஸ் வந்து விழும். அதை ஆன் பண்ணி பார்த்தா ஹில்டா வந்து பேசுறா. ஆமா, நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்களா? நான் டாக்டர் கிட்ட கான்டாக்ட் பண்ண, அவர் வந்து தனியா வேற ஒரு இடத்துல இருக்காரா. இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த ஏலியன் இப்பதான் எழுந்து பயங்கரமா ஒரு விசில் அடிக்குது. இது கேட்டோனே அங்க ஹில்டா சொல்றா, சீக்கிரமா அங்க இருந்து ஓட பாருங்க, இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இவங்களை தாக்கலானது, இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடின்னு இருக்காங்க. நான் தான் சொன்னல சீக்கிரமா ஓடுங்கன்னு. அப்பயே ஓடிந்தா இப்போதைக்கு நீங்க தப்பிச்சிருப்பீங்க. பிஎல்செபப் இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாவுதா. அங்க அதோட பவரை வச்சு மொத்தமா அந்த மாஸ்டரை தாக்குது. அவன் என்ன இந்த உலகத்துக்கு வந்தக்கப்புறம் அவனோட பவர் இன்னமும் பூஸ்டப் ஆயிச்சா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, மாஸ்டரால நீங்க சேவ் ஆயிட்டீங்க. மாஸ்டருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், ஏன்னா அவரோட ட்ரூ பவரை வச்சு உங்களை காப்பாத்திட்டாரு. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த ஆளு அவனோட பொண்ணை நீங்க எப்படியாச்சும் மீட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் இப்போ திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே சைடா ரெண்டு ஆளுங்க பார்த்துன்னு இருக்காங்க. நான் வந்து எதிர்பார்க்கல, இது வந்து ரொம்ப ரேரு தான்ப்பா. அதாவது ஹியூமன்ஸ் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வர்றது. இந்த சைடு அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஆளு பேத்தன் அவனோட பொண்ணு தேடி போறாங்களா. அங்க போற வழியில ஃபுரோச்சிக்கு பயங்கரமா பசி வேற எடுக்குது. இப்போ எனக்கு தண்ணி வேற தாக எடுக்குது. என்னது உனக்கு பசியா இருக்கா? அங்க திடீர்னு அவன் கிட்ட ஆப்பிள் வந்து விழுதா. அதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அது ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு. திடீர்னு அவன் வாயில ஏகப்பட்ட ஆப்பிள்ஸ் அப்படியே விழ ஆரம்பிக்குது. இந்த சைடு ஹெல்டா ஒரு சீரியலை பார்த்துன்னு இருக்கா. அதுவும் ஒரு லவ் சீரியல் தான். இதுல ஒரு ரெண்டு பேரு பக்கத்துல தான் இருக்காங்க.
ஆனா ஏதோ ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து அவங்கள பார்க்காத மாதிரியும் அப்படியே சீன் ஓட்டுறாங்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்னு இதையும் அவ அழுதுங்கனே பார்த்துன்னு இருக்கா. திடீர்னு அங்க ஒரு கால் வருது. ஆமா சொல்லுங்க என்னாச்சு? இந்த சவுண்டை வச்சே என்னால சொல்ல முடியுது. இந்த டீமன் ட்ரீ அதோட வேலையா இது? நீங்க கவலைப்படாதீங்க, அது அவளைக்கும் பெரிய விஷயம் இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃப்ரூட்டை குத்துனே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அது போர் ஆயிடும். ஓகா கிட்டயும் வந்து கொடுக்குதா? ஓகா வேணான்னு சொல்றான். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கனால எனக்கு கஸ்டமர் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டாங்க. என் ஸ்கின் ட்ரையா இருக்கு, நான் ரொம்ப டாலா இருக்கேன், அதனால என் கிட்ட யாருமே எதையுமே வாங்க மாட்டாங்க. நீங்களாச்சும் வாங்க முடியுமா? இல்ல எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல. இது கேட்டோன்னே அது செம்மையா கடுப்பாவுது. அங்க தாக்கலான்னு வரும்போது ஓகா ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறான். அதுக்கே அது ஒரு வழி ஆயிடுது. இங்க யாரு டீமனு யாரு ஹியூமனு எனக்கு சத்தியமா புரியல. திரும்ப அவ சீரியலை பார்க்கும்போது திரும்ப அவளுக்கு ஒரு கால் வருது. இந்த வாட்டி ஏதோ ஒரு செடி கிட்ட அவன் மாட்டிக்கினா. ஓ இந்த செடியா? இங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, இதுவும் கொஞ்ச நேரத்துல போர் ஆயிடும், அதுக்கப்புறம் அவனை விட்டுரும். ஆனா ஓகா அதை கண்டுக்காம ஒரு அடி அடிக்கிறானா, அது விட்டு ஓடி போயிடுது. ஃபுரோச்சி மேல பயங்கரமா வாட அடிக்குதா, இதனால அவங்க அப்படியே ஓடி போயிடறாங்க. நம்ம எப்படியோ எவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்டோம், அதுக்கு நன்றி சொல்லணும்னா உனக்கு தான். ஏன்னா உன்னாலேயே நாங்க ஓடி ஓடி இங்க வந்துட்டோம். ஆனா ஃபுரோச்சி இங்க ஏதாச்சும் ரிவரை பார்த்து அதுக்குள்ள குதிச்சு கிளீன் ஆயிடலாம்ல, உன் மேல பயங்கரமா வாட அடிக்குது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு வீட்டை நோக்கி போறாங்க. இங்கதான் பேத்தோட வீடு இருக்கான். நான் வந்துட்டேன்பா, நீ சொன்ன மாதிரியே நான் கிளீன் ஆயிட்டேன். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, நான் சொன்னதை நம்பி நீ அதுக்குள்ள குதிப்பேன்னு. ஏதோ ஒண்ணு நம்ம ஃபைனலி இங்க வந்துட்டோம். இங்க யோசிச்சு பாத்தீங்களா, அந்த பேத் அவனோட பொண்ணு வந்து எப்படி இருப்பா? என்னோட இமேஜினேஷன் படி பார்த்தா அவ இப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு கொடூரமா நீ யோசிக்கிற? இல்ல இப்படிதான் இருப்பா. பியல்செபூபும் யோசிக்கிறானா? இதை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, என்ன நீங்க எல்லாருமே யோசிக்கும் போது அதுல மீச இருக்கு அவளுக்கு, என்னத்தை யோசிக்கிறீங்களோ? சரி ஏதோ ஒண்ணு, அவளோட வீட்டுக்குள்ள நம்ம போகலாம். இந்த டீமன் இந்த பீஸ்ட் இது மேலாம் அவளுக்கு ரிசர்ச் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அங்க உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. யாரோ ஒருத்தங்க எல்லாத்தையுமே உடைச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அங்க இத பத்திலாம் இவங்க யோசனை இருக்கும் போதே பின்னாடியே அந்த ஆளுங்க வராங்க. அங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து சொல்றான், அவ்வளவுதான் நீங்க வந்து இதுக்கு மேலேயும் எனக்கு சொந்தம். இந்த மாதிரி டீமன் உலகத்துல வீக்கான மக்கள் இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்ல, இதுக்கு மேலேயும் நீங்க எனக்கு தான் சொந்தம், போய் அவங்கள தாக்கு. அதே மாதிரி தாக்க வரானா, ஆனா ஓகா ஒரே பஞ்சிலேயே அவனை தூக்கி அடிக்கிறான். பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியல, நீ என்ன உண்மையிலேயே ஹியூமனா? ஆனா இப்பதான் அந்த மார்க்கே பாக்குறான். அட நீ அந்த ராயல் ஃபேமிலி அது கூட கான்ட்ராக்ட்ல இருக்கியா? அந்த மார்க் தான் இது. ஆமா அது கரெக்ட் தான், யாப்பிள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறான். அவ்வளவுதான் இவனை பிடிச்சாச்சு. இப்பதான் அங்க ஹெல்டாவே சொல்றா, எனக்கு தெரிஞ்சவ ரேரான பீஸ்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா. அவ இன்னமும் இங்க வரலனா நீங்க தான் அவளை போய் காப்பாத்தணும். இந்த சைட்லயே ஃபுரோச்சி கீழே இருக்க போட்டோ எல்லாம் பாத்துன்னு இருப்பானா, அதுல இப்பதான் பேத்தோட பொண்ணைய பாக்குறான். அந்த பொண்ணு இவங்க யோசிச்சு பார்த்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கலா, இதனால அதையே பாத்துன்னு இருக்கான். ஆமா ஃபுரோச்சி என்ன ஆச்சு, நம்ம போலாமா? ஆமா ஆமா நம்ம தான் அந்த லவ்லி லேடியை காப்பாத்தணும். இதை கேட்டு அவங்களும் ஆச்சரியமாகறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து எப்படி இந்த டீமன் உலகத்தை விட்டு வெளியில போனாங்கன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.